கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய வருடத்தில் உங்களை காண தேவன் தந்த கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறதான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வார்த்தை இப்படியாக சொல்கிறது, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பர்வதத்தில் நிற்கக்கூடிய, தேவனுடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய, தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கக்கூடிய, தேவனுடைய மறைவிடத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற, தேவ சமூகத்தில் நிற்கிற, தேவனுக்காக பிரயாசப்படுகிற, ஹல்லேலூயா, தேவ சமூகத்தை நித்தமும் நாடுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனே எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய புத்திரனை, உன்னுடைய ஏகசுதனை எனக்கு நீ தரணும் அப்படின்னு சொன்னோனி ஆபிரகாம் மறுபேச்சு எதுவுமே பேசாமல் தேவன் சொன்ன இடத்திற்கு, ஹல்லேலூயா, பிரயாணப்படுகிறார். அந்த இடத்திற்கு போகிறார். தேவன் சொன்னதை, தேவன் கேட்டதை தேவனுக்கு கொடுக்கும்படியாய் தேவனுடைய சமூகத்தில் அவர் நிற்கிறார். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் பார்த்து ஆபிரகாமுக்கு அங்கே கர்த்தர் இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவன் ஆபிரகாமை அந்த இடத்தில் சந்தித்து கீழ்ப்படிந்ததின் மித்தமாய், தேவனுக்கு உண்மையாக இருந்ததின் மித்தமாய், தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அதை செயலாற்ற அவர் முயன்றபடியினால், சென்றபடியினால் தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலையில் என் சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனை, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதம் நடக்கணுமா, ஒரு அதிசயம் நடக்கணுமா, தேவன் நம்மை சந்திக்கணுமா, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிரிகை வெளிப்படணும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் ஒன்று செய்யணும். என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், தேவ சமூகத்தில் நிற்கக்கூடியவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு நியமித்திருக்கிற, நமக்கு சொன்ன அந்த காரியங்களை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாறுவோம் என்று சொன்னால் நிச்சயம் நம்முடைய காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி தருவார். அங்கே ஆபிரகாம் கீழ்ப்படுகிறார், தேவ சித்தத்தை செய்ய முயலுகிறார், அதற்காய் பிரயாசப்படுகிறார். கர்த்தர் அவருக்கு சகலத்தையும் வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் துக்க முகத்தோடு அந்த மலைக்கு ஏறினாலும் அந்த மலையிலிருந்து இறங்கி வரும்போது சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும், ஹல்லேலூயா, இறங்கி வர கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த காலையில் என் சத்தத்தை கேட்குற நீங்கள் ஒரு வேளை ஏதோ ஒரு காரியத்தில் துக்கத்தோடு, வேதனையோடு, பாரத்தோடு இருக்கிறீங்களா? தேவ சமூகத்திற்கு வந்து பாருங்க, தேவ பிரசன்னத்திற்கு வந்து பாருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். அவருடைய பர்வதத்தில் எல்லாமே பார்த்து கொள்ளப்படுங்க. சுகம் வேணுமா, அவருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். சந்தோஷம் வேணுமா, அவருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். உங்கள் வேதனை நீங்கள் சுகமாக இருக்கணுமா, அவருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். உங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் மன்னிக்கப்படணுமா, அவருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். இந்த காலையில் அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய பர்வதத்தில் நீங்களும் நானும் நிற்போம் என்று சொன்னால் யெகோவா ஈரே எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஆமென். God bless you.